to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. சர்வதேச அளவிலான பிராண்டட் நிறுவனங்களின் பார்வை இந்திய சந்தையில் இருப்பதைப் போல சமீப காலங்களில் தங்கள் நிறுவனங்களில் உயர் பதவிகளில் இந்தியர்களை பணியமர்த்துவதில் ஆர்வம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் 20 ஆண்டுகளாக உலகை ஆட்டி படைத்து வரும் கூகுள் நிறுவனத்தின் உயர் பதவியில் உள்ள தமிழரின் சாதனைகளை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர்கள் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எப்போதுமே பெரும் பங்கு உண்டு. பாரம்பரியம், கலாச்சாரம், உழைப்பு, விட்டுக் கொடுக்காத உறவுகளின் பிணைப்பு என தொடங்கி தற்காலத்திற்கு தேவையான தொழில்நுட்பங்களை நன்கு கற்றறிந்து பெரிய பதவிகளை அலங்கரிப்பது வரை, சரி, யாரை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்ற ஆவல் எழுகிறதா? தினம் தினம் உலகை கலக்கிக் கொண்டு புத்தம் புதிய செய்திகளை அள்ளி வழங்கி வரும் கூகுள் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை அலங்கரித்து வரும் நம்ம மதுரைக்காரர் தமிழர் 51 வயதே ஆன சுந்தர் பிச்சையை பற்றித்தான். கூகுள் நிறுவனத்தில் 20 ஆண்டுகள் பணி நிறைவடைந்ததை பற்றி இன்ஸ்டா பக்கத்தில் சுந்தர் பிச்சை பதிவிட்டிருப்பதுதான் பிரபல பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தி. கூகுளில் சேர்ந்த நாளிலிருந்து தனது வாழ்க்கை மாறிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். பல தொழில்நுட்ப மாற்றங்களுடன் தனது தலைமுடியும் பல மாற்றங்களை கண்டுள்ளதாக தெரிவித்துள்ள சுந்தர் பிச்சை, தனக்கு வேலை மீதான காதலும் ஆர்வமும் மாறாமல் அப்படியே இருப்பதாக தெரிவித்துள்ளார். மதுரையில் பிறந்திருந்தாலும் வந்தாரை வாழ வைக்கும் சென்னையில் 2 அறைகள் மட்டுமே உள்ள வீட்டில் வசித்தவர்தான் சுந்தர் பிச்சை. எல்லோரையும் போல பள்ளி படிப்பை முடித்த சுந்தர் பிச்சை கரக்பூர் ஐஐடியில் உலக பொறியியலும் பின்னர் மேலாண்மை பட்டமும் பெற்றவர். 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி கூகுள் நிறுவனத்தில் ப்ராடக்ட் மேனேஜராக பணியில் அமர்ந்த சுந்தர் பிச்சையின் மேற்பார்வையின் கீழ் கூகுள் குரோம், ஆண்ட்ராய்டு ஆகியவை உருவாக்கப்பட்டன. என்னதான் திறமைசாலியாக இருந்தாலும் நிறுவனத்திற்கு வருமானம் பெற்று தந்தால்தானே பதவியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் கூகுளுக்கு வருமானம் ஈட்டித்தரும் கூகுள் தேடல், வரைபடம், விளம்பரம், யூடியூப் உள்ளிட்ட தயாரிப்புகளிலும் சுந்தர் பிச்சையின் பங்களிப்பு பெரிதாக இருந்ததால் தலைமையின் கவனத்தை பெற்றார் சுந்தர் பிச்சை. கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பாபெட் நிறுவனத்தின் தலைவர்களாக இருந்த லாரி பேட்ச் மற்றும் செர்ஜி பிரெயின் ஆகியோர் விலகிய நிலையில் 2019ஆம் ஆண்டு சுந்தர் பிச்சை இரு நிறுவனங்களுக்கும் ஒரே தலைமைச் செயல் அதிகாரியாக பதவியை அலங்கரித்து வருகிறார். உதவித்தொகை பெற்று வெளிநாட்டு பல்கலையில் மேலாண்மை பயின்ற சுந்தர் பிச்சை 2022ஆம் ஆண்டு பெற்ற ஊதியம் எவ்வளவு தெரியுமா? 226 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது 1854 கோடி ரூபாய். படித்து முடித்து வெளியே வரும் பல இளைஞர்களின் கனவும் சுந்தர் பிச்சையை போல, சத்திய நாதல்லா போல பெரிய பெரிய பதவிகளை அலங்கரிக்க வேண்டும் என்பதுதான். அதற்கான மெனக்கடல் என்னவாக இருக்க வேண்டும்? சாதித்தவர்களை உதாரணமாக கொண்டு தனக்கென உள்ள பாணியில் தனித்துவமாக பணியை திறம்பட செய்தால் நாளை நீங்களும் பெரிய பதவிகளை அலங்கரிப்பீர்கள் என்பதில் ஐயமில்லை. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.